அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னோடய டே 3 நோன்பு. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு உருளாக செஞ்சு முடிச்சுட்டு எல்லாமே தொடச்சிட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் குழம்பு வச்சு நல்லா கறியெல்லாம் வச்சு நல்லா ஒரு வெளுத்து கட்டிட்டு சாப்பாடு கேட்டால் இத்துணூண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி அதுவுமே பொறுத்து விட்டு சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு, ஏன்னா நம்ம சிக்கன் சாப்பிட்றதுக்கு சரிக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் நேற்று அத்தா கிட்டே பேசுன மாதிரி இன்றைக்கி அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுத்துட்டு, ஏன்னா சாமான் அள்ளிட்டு இருந்தாங்க. என்னோடய விளாக்ஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோன்பு வைக்கிற டைம் வந்துச்சு. தண்ணிலாம் குடிச்சிட்டு நியத்தெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபஜர் தொழுது முடித்தோடனே குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. காலையில் ஸ்கூலுக்கு வந்துச்சு. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஆஃப் டே. ஏன்னா நான் போன இதில் சொல்லியிருப்பேன், இங்கிலீஷ் எக்ஸாம்னால் நல்ல வேலை ஆஃப் டே வச்சாங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லாம் மாட்டி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே ஷூவெல்லாம் கழட்டி வச்சு என்னோடய ஷூ ரேங்கில் வச்சாச்சு. இதான் குட் ஹேபிட். பேக்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடித்தோடனே லொஹர் தொழுதாச்சு. அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு இனி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கள் வீட்டு மேலே ஃப்ளைட் போகும் டியூஸ்டே சாட்டர்டே. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரன்வே இருக்குது, அதனால தான். அதுக்கப்புறம் நம்ம அசர் தொழுது முடித்தோடனே இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் நாங்களே இஃப்தாருக்கு பஜ்ஜி மசாலா முட்டை வாங்கும்போது வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சகருக்கு சிக்கனு. அப்புறம் அம்மா இன்றைக்கி புதுசாக ஏதோ ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேட்ஸ்லாம் சாப்பிட்டு தண்ணிலாம் குடித்தோன்னே அந்த ஸ்வீட் டேஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருந்தது அந்த ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் மசாலா ஒரு முட்டையை எடுத்து ஒரு கடி கடித்தா அதுவுமே நல்லா இருந்தது. ப்ரெட்டு பஜ்ஜி ஒரு கடி கடித்தா அதுவுமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா ரகத்துமே முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட 3வது நோன்பு நல்லபடியாக முடிச்சாச்சு. நாளைக்கு 4வது நோம்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.